விடுதலை கூட்டம் வைக்கல நான். ஏன்னா நான் கூட்டம் வச்சு நான் விடுதலை ஆக்க போறேன்னா கிடையாது. விடுதலை பிரசங்கம் பண்ணுகிறேன். எப்படி கர்த்தர் விடுவிச்சிருக்கிறார், அந்த விடுதலை இன்றைக்கு நீங்கள் எப்படி பெற்று அனுபவிக்கலாம் விசுவாசத்துல. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் நம்முடைய பிரசங்கம். செய்ய போகிறார்ன்றது பிரசங்கம் இல்லை, செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறது தான் பிரசங்கம். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க அதை. அதுதான் நம்முடைய பிரசங்கம். அப்ப சி அப்படிங்கிறது, பாரு அப்படின்னு சொல்றது எதை பார்க்கறது? விசுவாசிக்கு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்காரங்க எப்படி எடுத்துக்கணும்? யோசுவா பார்த்து சொல்றார், பார் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்கள் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை நாம் இன்னைக்கு எப்படி எடுத்துக்கொள்றது? நாம் இன்னைக்கு சொல்லணும், பார் கல்வாரி சிலுவையும் அதில் தொங்கின இயேசுவையும் அங்கு தேவன் உனக்காக செய்து முடித்தவைகளையும் நீ பார். கர்த்தர் உள்ளத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை பார். எல்லாரும் சொல்லுங்க பாரு. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க பாருங்கள். அப்ப இன்னைக்கு நாம் ஒரு பெரிய வாஞ்சியோடு ஜபத்தோடு வரணும். ஆண்டவரே என் கண்ணை திறந்துடணும், என்னை பார்க்கும்படியாய் செய்திடணும். ஏன்னா பார்த்தா தானே எனக்கு விடுதலை, பார்க்கறத தான் நான் அடைய முடியும். எதை நான் பார்க்கிறேனோ, எதை விசுவாசிக்கிறேனோ, எதை நம்புகிறேனோ அதைத்தான் நான் அடைய முடியும். பார்க்க முடியலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தாவே எனக்கு பார்க்க உதவி செய்யும், என் கண்களை திறந்துடணும். இந்த வசனம் பிரசங்கிக்கப்படும் போது எனக்கு காணும்படி செய்யும், என்னுடைய வெற்றியை காண செய்யும், விடுதலையை காண செய்யும், என்னுடைய எதிர்காலத்தை காண செய்யும், என்னுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறுவதை எனக்கு காணும்படியாய் செய்யும், உயர்வதை நான் காணும்படியாய் செய்யும். உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதுக்கு அதிகமாக இருக்கிறதை காணும்படி செய்யும், காணும்படி செய்யும். பார், அப்படிதான் பார்க்க சொல்லி இருக்குது. எப்படி பார்க்கணும்? சத்தியத்தை கேட்கணும், அதை புரிந்து கொள்வதன் மூலமாக. எந்த கண்ணும் கன்றாத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றாதவைகளை ஆவியானவருடைய உதவியோடு பார்க்க வேண்டும். நடக்கிறதுக்கு முன்னால அதை பார்க்கணும். உங்களுக்கு அது உண்டாகிறதுக்கு முன்னால அதை பார்க்கணும். அது என்னுடையதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அதை எடுப்பீங்க. அதுதாங்க பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆமா, எனக்கு அதை கொடுத்துருக்காரு கர்த்தர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், தேவன் நமக்காக செய்து முடித்தவைகள். அதுதான் கிறிஸ்தவ பிரசங்கத்தின் சாராம்சம், கிறிஸ்தவ சத்தியத்தின் சாராம்சம்.